மக்களே, பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த 4th ப்ரோமோல எதிர்பார்த்த மாதிரியே சபரிநாதன் மற்றும் அரோராக்கான ஏவி சம்பவத்தை தான் அங்க வெளியிட்டு இருக்கார். அதுல குறிப்பா எனக்கு ஒரு கான்வர்சேஷன்ல உறுதி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு ஒரு ஃபீல் வருது. அது என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் இங்க பத்தியும் பார்க்க போறோம். அரோராக்கு ஒரு விஷயத்த எல்லாருக்கும் ஒண்ணு சொன்னாரு. இந்த 3 பேருக்கு ஒண்ணு சொன்னாரு. அரோராக்கு ஒரு விஷயத்த சொல்லலையோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. எபிசோட்ல எபிசோட்ல வரலாம், பட் அந்த ப்ரோமோ கட்ல கட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணிருங்க. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அடுத்த ஏவி யாரு? சபரிநாதனுக்கு. இதுல சபரிக்கு பிக் பாஸ் கொடுத்த எலிவேஷனை மட்டும் நோட் பண்ணுங்க. இதுல திவ்யாவுக்கும் கொடுத்தாரு, விக்ரமும் கொடுத்தாரு. திவ்யாக்கு என்ன சொன்னாரு? என்னுடைய விக்ரம் அப்படின்றது தானே சொன்னாரு. எப்படி சொன்னாரு? என் விக்கியா இந்த வீட்டை விட்டு வெளியே போறது எனக்கு பெருமைன்னாரு. ஸோ நீங்க யாரையுமே சம்பாதிக்கலையே, என்ன சம்பாதிச்சிருக்கீங்க திவ்யா அப்படின்றது கொடுத்தாரு. ஆனா சபரிநாதனுக்கு நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. சபரிக்கு ஏவி போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் இன்று வரை வீட்டின் உழைப்பாளி. ஸோ இந்த வீட்டோட முழுமையான உழைப்பாளின்னா நீ தான். வந்த நாள்ல இருந்து இன்ன வரையும் இந்த வீட்டுல நீ உழைச்சிக்கிட்டே இருக்க, கடுமையா போராடிக்கிட்டே இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த உழைப்பாளின்ற டைலாக் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, குடும்பத்தின் செல்லப்பிள்ளை. ஸோ அது கரெக்ட். அந்த குடும்பத்தின் அவங்க அப்பா அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை. இந்த வீட்டிலையுமே பல பேருக்கு சபரியை பிடிக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே, உடனே அண்ணா அண்ணா அப்படின்ற மாதிரி ஷாக்கா வராரு. அந்த 2 டைலாக் கேட்ட உடனே சபரி ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டுக்கு அண்ணா அது. இந்த பிக் பாஸுடன் தம்பி, எப்படி இந்த பிக் பாஸுடன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா? இதுல யோசிச்சு பாருங்க. பிக் பாஸுடன் தம்பி கடைசியில வரேன். இந்த ஒரு டைலாக்கு கடைசியா வரேன் ஒன்னு இருக்கு. பிக் பாஸுடன் தம்பி அப்படின்றத சொல்லிட்டாரு, அண்ணான்றார். உடனே சபரி உடஞ்சிட்டு பிரேக் டவுன் ஆயிட்டு இது போதும் லவ் யூ இது போதும் பிக் பாஸ், இது போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் பிக் பாஸ், இது போதும் எனக்கு அப்படின்றது தான். ஓகே, இதுல போன சீசன்ல உழைப்பாளி அப்படின்ற ஒரு டேக்லைன் யாருக்கு கொடுத்தாங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு புரியும். உழைப்பாளி அப்படின்ற ஒரு டேக் கண்டிப்பா அது முத்துக்குமரனுக்கு கொடுத்தாங்க போன சீசன்ல. இப்போ அதே டேக் இங்க யாருக்கு உட்கார்ந்து இருக்குது? சபரிக்கு விழுந்திருக்கு. ஓகே, அந்த வீட்டின் செல்லப்பிள்ளை அப்படின்றதும் அன்னைக்கு முத்துக்குமரனுக்கு கனெக்ட் ஆச்சு, இன்னைக்கும் இங்க கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ பாத்துங்கன்னா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கணக்கு சரியா வருதா? பிக் பாஸ் எலிவேட், இந்த ஏவிலே பிக் பாஸ் பயங்கரமா எலிவேட் பண்ணது சபரியா தான் தோணுது. ஒருவேளை சபரி தான் டைட்டில் வின்னரோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்ல? அப்படிதான் எனக்கு இந்த ப்ரோமோக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது சபரிக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது மக்களே. ஆஸ் பர் தட் பிக் பாஸ் டைலாக் அண்ட் எலிவேஷன் நம்ம முழுசா பார்க்கல, பட் இந்த ப்ரோமோவின் அடிப்படையில கொஞ்சம் நல்லா தூக்கி நிப்பாரிட்டு இருக்கிறது எனக்கு என்னமோ சபரி மாதிரி தான் தோணுது. இது ஒண்ணு வச்சுக்குங்க. ஓகே, அடுத்து அரோரா. இந்த ஒரு வீட்டுல உங்களை உதறி தள்ளி விட்டாங்க. ஸோ உங்களை ஒரு வீட்டுல இருந்து உதறி தள்ளிட்டாங்க. எப்படி உங்களை உதறி தள்ளிட்டாங்க? உதறி தள்ளி இருக்கலாம், உதாசனம் படுத்திருக்கலாம் உங்களை. தான் அவங்க ஃபேமிலியில இருந்து உதறி தள்ளி பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனா வெளியே லட்சக்கணக்கான தாய்மார்கள், எப்படி லட்சக்கணக்கான தாய்மார்கள் வெளியே அவங்க வீட்டு பொண்ணா வரவேற்க காத்திருக்காங்க. இத எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இதுவும் அது இல்லை அப்படின்னு யோசிக்க போகும்போது இது எங்க நடந்ததுன்னா சீசன் 6 சிவின் கணேசனுக்கு நடந்த தருணம் இது. வெளியே லட்சக்கணக்கான தாய்மார்கள் உங்களை வரவேற்க காத்திருக்காங்க, அவங்க உங்க வீட்டு பொண்ணு மாதிரி காத்திருப்பாங்கன்ற மாதிரி அன்னைக்கு சிவினுக்கு நடந்துச்சு. இதுவுமே இதே மாதிரி தான். எக்ஸாக்ட்லி தட் டைலாக் அரோரா சொன்னோன்னே அரோரா ஒரு மாதிரி உடஞ்சிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அரோரா இந்த வீட்டுக்கு வரும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, காசு அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. அந்த பொண்ணு ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, எனக்கு காசு தான் வேணும், காசு தான் முக்கியம் அப்படின்றது தான் வந்துச்சு. ஸோ வெளியே உனக்காக அவ்வளோ மக்கள் காத்துட்டு இருக்காங்க, உனக்கு எல்லாருமே அவங்க பொண்ணா இது பண்றதுக்கு காத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு பயங்கர எலிவேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கிறார். இதுல அரோரா, இதுல எந்த ஆர்டர் வருதுன்னு நீங்க நோட் பண்ணீங்க. அதுல விக்ரமே திவ்யா, இங்க சபரி அண்ட் அரோரா அப்படின்றது தான். ஒரு 2 மேல் ஃபர்ஸ்ட், 2 ஃபீமேல் ஃபர்ஸ்ட். நம்மள ஒரு குழப்பத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது போக்கிறத பார்த்தா ஒரு பக்கம் சபரி அப்படின்றது தான் எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷனா தோணுது இந்த ப்ரோமோல. ஓகே, அடுத்து இந்த 3 பேருக்கும் ஒண்ணு பண்ணியிருக்காரு, அரோராக்கு ஒண்ணு பண்ணலன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் என்ன சொன்னாரு? என் விக்கியை அந்த வீட்டை விட்டு வெளியே போறது எனக்கு பெருமை. ஸோ விக்கினா என்னுடைய விக்கி அப்படின்றத பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ என்னுடைய விக்கி அப்படின்றத சொன்னாரா பிக் பாஸ். விக்கி அங்க ஒரு நல்ல பாண்டிங் உருவாயிருச்சு, அதை சொல்லியாச்சு. அடுத்து திவ்யாக்கு என்ன சொன்னாரு? நீங்க யாரையுமே ஏர்ன் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி பிக் பாஸுக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற கனெக்டை அங்க ப்ரூவ் பண்ணாரு.
ஸோ விக்கிக்கும் கனெக்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு, இங்க திவ்யாவுக்கும் கனெக்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்து சபரிக்கு வாங்களேன். சபரிக்கு வந்த உடனே என்னுடைய தம்பி, இந்த பிக் பாஸின் தம்பி, ஸோ பிக் பாஸின் தம்பி என்னுடைய உறவுக்காரன்ற மாதிரி எங்க மீன் ஆயிடுச்சு. ஆனா அரோராக்கு இந்த 3 பேருக்கு சொன்ன டைலாக் மாதிரி இந்த அரோராக்கு எந்த டைலாக்குமே மென்ஷன் ஆகல அப்படின்றதான் பாயிண்ட்டை சொல்ல வந்தேன். புரியுதா? ஏன்னா அரோராக்கும் பிக் பாஸுக்கும் நிறைய செக்மெண்ட் இருக்கு. ஏன்னா அரோராவை பிக் பாஸ் ரோஸ் பண்றதும், பிக் பாஸ் இவங்க கவுண்டர் போடுறது, இவரு கவுண்டர் போடுறது, நிறைய ஒரு ஃபன்னி எலிமெண்ட் உருவாச்சு. அந்த இடத்துல அந்த அரோராவோட செக்மெண்ட் எபிசோட்ல காட்டலையோ அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா இதுல உண்மையை சொல்லணும்னா திவ்யா கூட பேசினதை விட, விக்ரம் கிட்ட பேசினதை விட, ஏன் சபரி கிட்ட பேசினதை விட அரோரா கிட்ட பிக் பாஸ் பேசினது தான் அதிகம். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படியாப்பட்ட தருணத்தை இந்த இதுல போடல அப்படின்றது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.